கல்யாண பேர் கட்டு எந்த ஒரு பிரபல மாற்றம் பண்ண வருகிறேன். இருந்தாலும் கணவனை பார்க்க வேண்டும். என்னங்க என்னடி ஆரி பாடிக்கொண்டு மகன் ஒன்றிருக்கின்றாய். என்ன காரணம்? அரண்மனையில் நேர்ந்தது என்னவென்று தெரியாமா ஆடி பாடிக்கொண்டு காதல் புரிந்து கொண்டிருக்கின்றாயே. அரண்மனையில் என்ன நேர்ந்தது தெரியுமா? அந்த கிழக்கு மன்னருக்கு ஒரு பெண் குழந்தை எங்கள் நாடகமன்ற உரிமையாளர் உயர் திரு ஏ ராமச்சந்திரன் ஐயா அவர்களை பாராட்டி பாலு செட்டி கிராமத்தைச் சேர்ந்த உயர்ந்த தலைவர் அவர்கள் இந்த கதராடிய பொன்னாடி அணிவிக்கிறார்கள். பொண்ணு என்ன நீ பொண்ணு வேலு ஐயா அவர்கள் இந்த கதராடியை பொன்னாடியை அணிவிக்கிறார்கள். பாலசெட்டி கிராமத்தை சார்ந்த ஸ்ரீனிவாச ஐயா அவர்கள் இந்த கதராடையை பொன்னா ஆடையாக அணிவிக்கிறார்கள். உயர் திருவாளர் கலை உள்ளம் கொண்ட ஐயா மணி ஐயா அவர்கள் எங்கள் நாடக கலைமன்ற உரிமையாளர் உயர் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்களை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். பாலுசெட்டி குணா டி ஸ்டார் உயர் திருவாளர் சீனிவாசன் ஐயா அவர்கள் எங்கள் உரிமையாளரும் நடிகருமான ராமச்சந்திரன் ஐயா அவர்களை பாராட்டி ரூபாய் 101 அன்பளித்துள்ளார். அனைவருக்கும் எங்கள் கலை மன்றத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கம். நாடகம் தொடக்கம்.
நாட்டு மன்னனுக்கு ஓர் பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற மனக்கவலையில் ஆடுவென்றேன். ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சரிங்க, நல்ல செய்திதான். அதுக்கு என்ன நல்ல செய்தியா? ஆமா. நளினா, இதனால் வரையிலும் அவனுக்கு குழந்தை என்பதே இல்லாததால் என்னை அல்லவா ஒரு குழந்தையாகவே வளர்த்து வந்தால், எப்பொழுது ஒரு குழந்தை அவனுக்கு பிறந்து விட்டதோ இனி என்னை தூக்கி வீதியிலே வீசி எறிவான் என்று மனக்கவலையில் நான் குறித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றாயே. சரி, நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன சொல்கின்றேனோ அதை செய்து முடிக்க வேண்டும். என்னங்க தெரியுமா? சொல்லுங்க. அந்த கிழக்கு மன்னனை நீ மறுமணம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுமணமா? என்னங்க, ஒரு காலமும் முடியாது 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 முடியாது. அந்த கயவனை நீ மறுமணம் புரிந்து கொள்ளவே வேண்டும். என்னங்க, முடியாது. முடியாதா? ஏய், முடியாது. அது என்னது? என்னமா பேசுற? உயிரோடு கலந்து முடியாது முடியாது முடியாது. இதுவரைக்கும் என்னுடைய வார்த்தைக்கு மறுத்து பேசியது இல்லை. எப்போது என் வார்த்தையை மறுத்து பேசிவிட்டாயோ இனி முதற்கொண்டு நான் உயிரோடு இருப்பது அர்த்தமே இல்லை. இப்பொழுது வா. செத்து போறேன். இந்த உயிரே போனால் நான் எதற்காக இருக்க வேண்டும்? அதனால் எனக்கு நீங்க சொன்னதை போல் நம்பசம் வர வேண்டும் என்பதற்காக அல்லவா
எத்தனை ஆண்டு காலம் நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன்.